வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேல்மாறல் நான் லாங் வீடியோலயே ஷேர் பண்ண போறேன். அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் எப்படி முருகனுக்கு பூஜை பண்ணேன், வெற்றிலை தீபம் போட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டினியூவா பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னா செவ்வாய் ஹோரையில நம்ம வெற்றிலை தீபம் போடுறதுங்கிறது நல்லது. ஆனா நான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா சாமி நிம்மதியா கும்பிட முடியாது. அதனால பாத்தீங்கன்னா டைமே பாக்குறது இல்லை. காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு விளக்கேற்றும் போது ரெடி பண்ணி வச்சுட்டு வெற்றிலை தீபம் ரெடியா ஏத்துறதுக்கு ரெடி அப்படிங்கும் போது கரெக்டா ஏத்திடுவேன். ஸோ இந்த நேரம் காலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு கிடையாது. கடவுள் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் நம்ம கூட தான் இருப்பாங்க. எப்ப நம்ம கும்பிட்டாலும் நம்ம கிட்ட ஓடோடி வருவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஹோரை நேரம் முடிஞ்சிருச்சு என்ன பண்றதுன்னு காலையிலேயே டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே நமக்கு ஒரு டென்ஷனாவே இருக்கும். நம்ம சாமி கும்பிட்றதே பாத்தீங்கன்னா நிம்மதிக்காக தான். அந்த நிம்மதியை இழக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்க வேணாம். ஏன்னா இப்ப மழை காலமா இருக்கு, சில பேருக்கு தலை குளிக்க கொஞ்சம் ஒத்துக்காது, கொஞ்சம் லேட்டா எழுந்திரிப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா காலையில ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு அனுப்புற மாதிரி இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற வேலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா மதிய நேரத்துல கூட நீங்க வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்களும் வேலைக்கு போறீங்க அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வெத்தலை தீபம் போடுறதுக்கு நைட்டே வெத்தலை எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில குளிச்சுட்டு வந்த உடனே தீபம் மட்டும் ஏத்தி ஒரு கல்கண்டோ இல்ல முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்களோ நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இல்ல பழங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பழங்கள் கூட நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எளிமையான முறையில பூஜை பண்றதுதான் பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே நான் சொல்லுவேன். ஸோ இந்த பொருளை வாங்குங்க அந்த பொருளை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாம நல்லதை மட்டும் நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீகம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்பிராணி வெண்கடுகு போட்டு ஜவ்வாது போட்டு நல்லா பாத்தீங்கன்னா வாசனையான மலர்கள், அதாவது காய்ந்த மலர்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மறிக்கொழுந்து மலர் சாமிக்கு போட்டது அது எல்லாத்தையும் சேர்த்தான் இன்னைக்கு வீடு முழுக்க சாம்பிராணி போட்டேன். சாம்பிராணி போடுறதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்த நமக்கு கொடுக்கும். வீட்டுல இருக்க எதிர்மறையான விஷயங்களை வெளியேற்றும். இப்ப நிறைய நம்ம ட்ரெஸ் வாங்குவோம், தீபாவளி பர்ச்சேஸ் வருது, நமக்கு நிறைய திருஷ்டிப்படும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சாம்பிராணி வாரத்துக்கு ஒரு முறை போடுங்க. ஏன்னா கண் திருஷ்டி பொல்லாதது, உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் இதுதான் அப்படின்னு நேத்து கூட நான் ஊமத்தை தீபம் ஒரு ஷார்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்க. ஸோ திருஷ்டிகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அடுத்த லெவல் முன்னேறதுக்கு ஒரு தடையா இருக்கும். அந்த திருஷ்டிகளை என்னென்ன வழிகளில் அகற்றணுமோ அத்தனை வழிகளும் அகற்றி அப்பப்ப நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், மனசையும் பார்த்துக்கணும், நம்ம வீட்டுல இருக்கிற நேர்மறை ஆற்றலையும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இது மூலமா நான் சொல்ல வருது. ஸோ இன்னைக்கு வேல்மாறல் பாடல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 18 பாடல் கொடுத்தாச்சு. இன்னைக்கு 19வது பாடல் நான் அதனுடைய பாடலும் விளக்க வரையும் சொல்றேன். பசித்துலகை மூசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர்வுறத்து உதிரனின தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் எனதுலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தமிழ் வளர்க்கும் மூதாட்டி ஔவையை பற்றி ஒரு பழமொழி சொல்வார்கள். கம்பன் காசுக்கு பாடுவான், ஔவை கூழுக்கு பாடுவாள் என்பது பழமொழி. அத்தகைய ஔவை பாட்டி பல இடங்கள்ல அலைந்து பசியுடன் இருக்கும்போது நாவல் பழ மரத்தடியில தங்குறாங்க. அப்ப முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஔவைக்கு நாவல் பழம் தர விரும்புறார். அதோட மட்டும் இல்லாம அவங்க நான் நிறைய இடங்கள்ல போய் பாடியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு செருக்கோட இருக்கும்போது அந்த செருக்கையும் பாத்தீங்கன்னா குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமானை ஆடு மேய்க்கும் சிறுவனா உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்குறாங்க. உடனே ஔவைக்கு சவால் விட்டு அந்த அறிவுக்கு சவால் விடுவது போல தோன்றினது. அவங்களுடைய தலகணமும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கழுகுகள், காக்கைகள், பேய்கள் பசிப்பினி கொண்டு அலையும் போது அவற்றோட பசிய போக்க பாத்தீங்கன்னா அரக்கர்கள் படையையும் அவங்க கொண்டு வந்த தளபதிகளையும் கொன்று ரத்த ஆறு ஓட செய்யறாரு. பெரிய அழகுகளை கொண்ட கழுகுகள் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த உணவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு மனசு நிறைவோட போகுது. அப்படிப்பட்ட அருள்நோக்கம் கொண்ட திருத்தணி முருகன் ஔவை போன்ற அருட்செல்வர்களுக்கு மட்டும் இல்லாம பிணங்களை உண்டு வாழும் கொடிய உயிரினங்களுக்கும் கூட அருள் செய்தான். நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம இந்த பிறவி ஏண்டா எடுத்தோம், இப்படி கஷ்டப்படுறோமே நினைக்கிறோம்.
என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து எடுத்திருக்கிறது மனுஷ பிறவி. எல்லா ஜீவராசிகள், எல்லா அறிவு உள்ள ராசிகளை விட உயர்ந்த அறிவுள்ள ஒரு ஜீவன் அப்படின்னா அது வந்து மனுஷ பிறவி தான். நம்ம தான் வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்ற முடியுது, பூக்கட்டி போட முடியுது, அபிஷேகம் பண்ண முடியுது, அர்ச்சனை பண்ண முடியுது, அவரை மனசார வந்து நினைக்க முடியுது. அவர் படைச்ச மற்ற உயிரினங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியுது. அப்படிப்பட்ட இந்த மனுஷ பிறவிங்கிறது இன்னொரு ஜென்மத்தில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். இந்த பிறவியில நமக்கு மனுஷ பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், ஆன்மீக சிந்தங்களை வளர்த்துக்கிட்டு இறைவனை மட்டுமே நினைச்சு அவரோட பிள்ளைகளா இருந்தா எப்படி ஒழுக்கமா இருக்கணும், எப்படி நேர்மையா இருக்கணுங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இறைவனை வேண்டுங்க. இறைவன் எல்லா விதத்திலையும் நல்லதே மட்டும்தான் செய்வாரு. நம்மளுடைய எண்ணம் தான் இறைவன். நம்மளோட எண்ணம் நல்லா இருந்தா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். நம்மளோட எண்ணங்கள் மோசமாக இருக்கும் பொழுது அதற்குரிய விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன கேட்குறீங்களோ, என்ன தெரியப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா வந்து தெரிவிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.